எனக்கு வந்து முதுகில் என்னோட ஒரு கட்டி இருந்துச்சு. அதாவது என்னுடைய அந்த முதுகு முடிகிற அந்த ஒரு ஜாயிண்ட்ல எனக்கு ஒரு பெரிய கட்டி. அதாவது பார்த்திங்கன்னா அதில் சலம் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பேண்ட்டு கூட போட முடியாது, ரொம்ப வலிக்கும் பயங்கரமாக. இப்போ டச் பண்ணாலே பார்த்திங்கன்னா உயிர் போகிற வலிக்கும். என்னுடைய திருமணம் ஆவதுக்கு முன்பதாக நானே அம்மாவும் என்ன பண்ணோம், ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவரை சந்தித்து டாக்டர் பார்த்து பேசணும். அவர் ஒரு கிறிஸ்டியன் தான், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர்கிட்ட போய் சொன்னோம், இது மாதிரி ஊழியக்காரங்க அப்படின்னோடனே அவர் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், அதுக்காக தானே ஆண்டர்களை படைச்சிருக்கிறாரு, ஆண்டர் நினச்சிருந்தா மருத்துவர்களை வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. பார்க்குறேன், அதில் பார்த்தா ஒரு 1/2 கிலோ சதையை அப்படியே அறுத்து எடுத்துருக்குறாங்க. அதுலேயும் சொல்கிறாங்க சதையை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல வைக்க மாட்டோம், அது ஒரு ஆப்ரேஷன் ஓட்டையாகவே தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லது, இதை பண்ணாலும் திரும்ப வராதுன்னு எங்களால் என்ன பண்ண முடியாது, ஷுவராக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே நடுங்கிருச்சு. அவர் காமிச்ச ஃபோட்டோவை பார்த்த உடனே துணியை காணணும், எப்படா ஹாஸ்பிட்டல் விட்டு என்ன பண்ணிடுவோம், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எனக்குன்னா பயம், அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு என்ன இருந்துச்சு, பயம் வந்துருச்சு. கிளம்பி ஓடு வேண்டான்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சு எங்கள் அம்மாலாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணு, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது. அதுவும் மேரேஜுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 3 மாதம் முன்னாடி இப்படி நடந்தால் எப்படி இருக்கும். அந்த இடத்துல 3 மாதம் முன்னாடி நான் அங்கே நின்ட்டோம். அடுத்து என்னோடய மாமனாருக்குலாம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குதுப்பா, ஆப்ரேஷன் பண்ணி சொன்னால் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுங்க, அது என்ன பண்ணுங்க, எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே நீங்கள் என்னை சுகமாக்குங்கப்பா. டாக்டர் சொல்லிட்டாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணாமல் வேலை வழியே இல்லை, அதை சுகமாக்கவே முடியாது, அது இருக்க வீங்கிட்டே தான் போகும். அதுக்கான காரணம்னா முடி என்ன ஆச்சுன்னா உள்ளே போய் அது சீல் வச்சிருச்சு. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை கட் பண்ணி மட்டும் என்ன பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் பின்னாலும் அந்த ஒரு வியாதியோடு தான் நான் இருந்தேன். என்னோடய ஷர்ட் பேண்ட் போட்டேன்னா அந்த பேண்ட்டோடைய அந்த எடுத்து பார்க்கும்போது ஒயிட் ஷர்ட் போட்டு இன் பண்ண முடியாது. இன் பண்ணிவிட்டு நான் வெளியே எடுக்கும்போது சட்டை ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும். அந்த பின்னாடி அந்த ஷர்ட் ஃபுல்லாக பண்ணி நான் இன்னும் எடுத்து விடும்போது அந்த சட்டை ஃபுல்லாகவே ரத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. அங்கே இருக்கிற அந்த முடியை மட்டும் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆண்டவரே சுகமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி மருத்துவர்கிட்ட போக மாட்டோம், ஆண்டவரே நீங்கள் சுகமாக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ண இன்றைக்கி அந்த கட்டி இருந்த இடமே இல்லை. அல்லேலூயா. நான் பக்கத்து வேற எங்கேயோ செஞ்ச அற்புதத்தை சொல்லலை. இன்றைக்கி என் வாழ்க்கையில், இன்றைக்கி என் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஜெபம் பண்ணி வேறு எதுவுமே போடலை. இந்த ரெமடியை போடுங்க, அந்த ரெமடி, எந்த ரெமடியும் போடலை. ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் ஒரு சுகத்தை தரட்டும்னு விசுவாசித்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த இடம் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் எங்கள் சரீரத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரையும் தேவன் காத்திருக்க வைக்க மாட்டார், ஆனால் உங்களை காத்திருக்க வைக்கிறார். அப்படின்னா அந்த ரைட் டைம் ஆண்டவர் உங்களுக்கு குறித்த நாட்கள் வரும். ஆண்டவர் உங்களை காண்கிற நாட்கள் வரும். 38 வருஷமாக உங்களை யாரும் பார்க்கலையா, ஆண்டவர் உங்களை பார்க்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான், ஐயோ எல்லாரும் ரோட்டு வழியே போகிறாங்களே, என்ன ஒரு ஆள் கூட கவனிக்க ஆளே இல்லையே. ஒரு ஆள் கவனிச்சுதான் என்ன பண்ணியிருக்கலாம், நிச்சயமாக அவனை தூக்கி அந்த குளத்துக்குள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனை ஒரு ஆள் கூட கவனிக்க ஆள் இல்லை. ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கினவருடைய பார்வை அந்த மனுஷன் மேலே பட்டது. ஹல்லேலூயா.